الله تعالى وبركاته. معبدا ومسندا محمدا مصليا ومسلما على سيدنا محمد صلى الله عليه وسلم. قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் உருவமில்லா அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்குயிரான உயிரிலும் மேலான முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள் அமர்ந்திருக்கின்ற நாம், நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சுல்தான்பேட்டை வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நாயகத்தின் வரலாறுகளை நமக்கு மத்தியில் பேசப்படுகின்றது. அல்லாஹ் இந்த அமலை கபூல் செய்வானாக. இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் ஏற்பாடு செய்கின்றார்களோ அதை ஒத்துழைக்கும் நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான ஹைரையும் எல்லா விதமான பரக்கத் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாய் நோயை ஆரம்பம் செய்கின்றேன். அல் குர்ஆன் போற்றும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுவான், உதுகுர் ஃபி கிதாபி மரியம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுவான், உதுகுர் ஃபி கிதாபி இப்ராஹிம், உதுகுர் ஃபி கிதாபி மூசா, உதுகுர் ஃபி கிதாபி இஸ்மாயில். அல்லாஹ் ஒவ்வொரு நபியின் வரலாற்றை அல்லாஹ் நினைத்து பார்க்க சொல்றான். நினைத்து பார்க்கணும். இந்த ஆயத்திற்கு கீழே ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். திக்ருல் அன்பியாஇ மினல் இபாதத்தி. நபிமார்களை பற்றி பேசுவதும் புகழுவதும் நினைப்பதாகிறது அல்லாஹ்வுடைய வணக்கமாக இருக்கின்றது. வணக்கம்னா என்ன? தஸ்பீஹ் ஓதுவதும் வணக்கம் தான். தஸ்பீஹ் ஓதுவதும் வணக்கம் தான். ஆனால் ரசூலை பற்றி பேசினால் அது என்ன வணக்கம்? ஜாமிஉ ஸகீர் என்ற கிதாபை பேசுகிறார்கள். கஸ்ஸவாபி ஸௌமி வஸ்ஸலாத்தி. தொழுகைக்கு நன்மை கிடைக்குமோ அதே நன்மை நபியை பற்றி பேசினால், நபியை பற்றி புகழ்ந்தால் அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்ப திக்ருல் அன்பியாஇ இபாதத்துன். நபியை பற்றி பேசினால் இபாதத், நபியை பற்றி புகழ்ந்தால் இபாதத், நபியை நினைத்தால் இபாதத். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நபியுடைய குணங்கள் எப்படின்னு கேட்டாங்க. அப்ப நம்முடைய தாயான ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, கான குலுக்குஹு அல் குர்ஆன். நபியின் குணங்கள் அனைத்தும் குர்ஆனை போன்றே இருக்கும். குர்ஆனை பற்றி குர்ஆனை குறி காட்டுவான். குல் லவ் கானல் பஹர் மிதானி கலிமாத் ரப்பி லஃபிதல் பஹர். அதாவது கடல் முழுக்க மையாக்கப்பட்டாலும் குர்ஆனுக்கு விளக்கம் எழுத ஆரம்பித்தோம் சொன்னா கடல் மை தீருமே தவிர குர்ஆனுடைய விளக்கம் நம்மால் முடிவு கொண்டு வர முடியாது. இந்த ஆயத்திற்கு கீழே சூஃபியாக்கள் இப்படி சொல்லுவார்கள், எப்படி குர்ஆனுக்கு நம்மால் விளக்கம் எழுத முடியாதோ, லவில் பஹரி இகுரன் ஃபலா இல முஹம்மதின். நபியை புகழுகின்ற விஷயத்தில் கடல் முழுக்க மையாக்கப்பட்டாலும் மை தீருமே தவிர நபியின் புகழ் ஓயாது. வித்ரியாவுடைய அடிகள் இதெல்லாம். இமாம் சபக்கி ரஹிமஹுல்லாஹ் கூறுவார்கள், லவ் அன்னல் பிஹார ஜமீஉஹா மிதாதி வஅக்லாமி லஹா ஊதத்தின். ஒட்டுமொத்த கடலும் மையானாலும் ஒட்டுமொத்த மரங்களும் பேனாக்களானாலும் நபியின் புகழ் தீராது. ஹாஷியத்துல் பாஜூரிய பதிவு செய்கிறார்கள், நட்சத்திரத்தின் எண்ணிக்கை எண்ணி விடலாம், நபியின் புகழை எண்ணி முடிக்க முடியாது. கடலின் ஆழத்தை அறிந்து விடலாம், நபியின் வாழ்க்கையின் ஆழத்தை அறிந்து விட முடியாது. இமாமுனா ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், மாதா யகூல் மாதிஹூன வமா அஸா அன் தஜ்மஅ கிதாப மின் மஆனக வல்லாஹி லவ் அன்னல் பிஹார மிதாதஹும் வஷஜரு அக்லாமஹும் ஜஅல்னா ஃபிதாக அன் வஸ்ஃபிக ஷுஅரா யா முதஸ்ஸிர் அஜூஸு வ குல் அன் சிஃபாத்தி அலாகா. எனக்கு சில பேர் நபியை புகழ்றாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு பார்க்கும்போது. ஏன்னா நபியின் புகழை புத்தகத்தில் முடிச்சிடுறாங்க. ஆனால் நபியின் புகழ் என்பது ஒட்டுமொத்த கடல்களும் மையாக்கப்பட்டாலும்
எல்லா மரங்களும் பேனாக்களாக்கப்பட்டாலும் நபியின் புகழ் ஓயான்னு சொன்னாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 3 விஷயங்களை பார்த்தால் நன்மை, தாய் தந்தையின் முகத்தை பார்த்தால் நன்மை, காபத்துல்லாவை பார்த்தால் நன்மை, குர்ஆனை பார்த்தால் நன்மை. எப்படி கான குலுக்குவல் குர்ஆன், நபியின் குணங்கள் குர்ஆனை போன்றிருந்தது. எனவே நபியை பார்த்தாலும் நன்மை இருக்கின்றது. அல் குர்ஆன் மற்றும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவார்கள், லௌலா சனதானி லஹலக நுஅமானி. எனக்கு இமாமுனா ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய தொடர்பு எனக்கு 2 ஆண்டுகள் இல்லை என்று சொன்னால் இந்த நுஅமான் ஆகிய நான் அழிந்து போய்ன்னு சொல்றாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 50 ஆண்டுகள் ஃபிக்ஹ் துறையில நமக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்த பிறகு நமக்கு சட்டத்தை வகுத்து கொடுத்த அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், லௌலா சனதானி லஹலக நுஅமானி. ஜாஃபர் சாதிக் இமாமினுடைய தொடர்பு எனக்கு இல்லை என்று சொன்னால் நுஅமான் ஆகிய நான் அழிந்து போயிருப்பேன். யார் இந்த ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை, மிக பெரும் முஃபஸ்ஸிர். பொதுவா தஃப்சீர் கிதாபுகள்ல ஹுரூஃபுல் முகத்தஆத்னு ஒரு சில வார்த்தைகள் குர்ஆன்ல இருக்கு. அலிஃப் லாம் மீம் தாஹா யாசீன் தாசீன் மீம் ஹுரூஃபுல் முகத்தஆத். இந்த வார்த்தைகள் எல்லாம் அர்த்தம் கிடையாது. எல்லா தஃப்சீர்லயும் இந்த வார்த்தையை பதிவு செய்வார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹு ஆலமு பி முராதி தாலிக. இதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் மட்டும் தான் அறிவான். ஆனால் இமாமுனா ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹுரூஃபுல் முகத்தஆத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். யாசீன் என்ன அர்த்தம்? குர்ஆன் கூறுகின்றது யா சையதி. குர்ஆன் நபியை பார்த்து அழைக்கின்றது, என்னுடைய தலைவருக்கு அழைக்கிறான். யா சாமிஉல் வஹி, வஹி இருக்கக்கூடிய நண்பர் அழைக்கிறான். யாசீன் என்ன அர்த்தம்? யா சையதி. தாஹா, தாஹாக்கு என்ன அர்த்தம்? தா என்பது தய்யிப் தாஹிர். நபி அவர்கள் சுத்தமானவர்கள், நறுமணம் வீசக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியை பார்க்க வராங்க. அழுது கொண்டே வராங்க. அழுது கொண்டே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நபியை பார்க்குறாங்க. நபியை பார்த்து அழுகுறாங்க. அழுது நபியை முத்தமிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை தீபுத்த ஹய்யா வ மையத்தா. நபியே, நீ ஹயாத்தா இருக்கின்ற பொழுது என்ன வாசம் வந்துச்சோ அதே வாசம் இப்போது வீசுன்னு சொன்னாங்க. நபி அவர்கள் சுத்தமானவர்கள், நபி அவர்கள் நறுமணம் வீசக்கூடியவர்கள். தால உள்ள தா என்பது, தஹால உள்ள தா என்பது நறுமணம் வீசக்கூடிய நபியை குறிக்கின்றது. அந்த ஹா என்பது ஹாதி, நேர்வழி காட்டக்கூடிய நபியை குறிக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் சென்றார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையும் குர்ஆன் நபியை சமய பயன்படுத்துகிறான். அல்லாஹ் நபியை புகழ் பார்த்து பார்த்து அல்லாஹ் வார்த்தையை கோர்த்து வச்சிருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் போனாங்க. ஏன் மெஹராஜ் போனாங்க? ஒரு 3 விதமான துன்பத்தை அல்லாஹ் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முதல் துன்பம் என்ன? நபியுடைய மனைவி வஃபாத். இரண்டாவது நபியுடைய தந்தை வஃபாத். மூணாவது தாயை பயணம் போனாங்க, அது கல்லடி சொல்லடி. இந்த 3 கஷ்டத்திற்கு பிறகு அல்லாஹ் நபியை மேராஜ் அழைச்சிட்டு போனான். எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் ரசூலுல்லாவை பார்க்கணும்னு சொன்னா பூமியிலே பார்த்துட்டு போயிருந்தாங்க ரசூலுல்லாவை. அல்லாஹ் ரசூலுல்லாவை பார்க்கணும்னு சொன்னா முதல் வாரத்திலே பார்த்துடலாமா ரசூலுல்லாவை? ஏன் அல்லாஹ் ரசூலை பூமியிலே பார்க்காமல், ஏன் அல்லாஹ் ரசூலை முதல் வானத்தில் பார்க்காமல், ஏன் அல்லாஹ் ரசூலை சிதறத்துல் முன்தஹாவிலே பார்க்காமல் 7 வானங்கள் கடந்து போய் ஏன் அல்லாஹ் ரசூலை பார்க்க வேண்டும்? இமாம்கள் கூறுகின்றார்கள், ஒருவேளை ரசூலை அல்லாஹ் இந்த பூமியிலே பார்த்திருந்தால் மக்கள் இப்படி பேசுவார்கள், எப்படி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தானோ அதே போல பண்ற அல்லாஹ் ரசூலை பார்த்தான் என்று ஈக்குவலா இருப்பார். மூசா நபி ஈக்குவலா இருந்தார். ஒருவேளை
அல்லாஹ் ரசூலுல்லாவை முதல் வானத்திலே பார்த்திருந்தால் மக்கள் இப்படி பேசுவார்கள். மலக்குமார்கள் தான் 7 வானம் தாண்டி போறாங்க, ரசூலுல்லா அல்லாஹ்வை முதல் வானத்தை பார்த்தாங்க கேட்பாங்க மக்கள். இந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணா, ரசூலை 7 வானங்கள் கடந்து சிதறத்து முன்தஹாவை கடந்து அல்லாஹ் ரசூலை பார்த்தான். அடுத்த வார்த்தை ஹுரூஃபுல் முகத்தஹாத்தில் வருகின்ற வார்த்தை பாப்போம் இன்ஷா அல்லாஹ். முன்னாடி சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ் பார்க்க போனாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் பார்க்க போனாங்கல்ல, சுன்னஜமாவுடைய அக்கீதா என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலாலும் ரூஹாலும் விழித்த வண்ணம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பார்க்க போனாங்க. இதானே மேராஜ் பயணம் என்பது. அல்லாஹ் ரசூலை கூப்பிட்டா உடலாலும் ரூஹாலும் விழித்த வண்ணம் நபி அவர்கள் மேராஜ் போனாங்க. இதற்கு என்ன ஆதாரம்? இதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆனில் இருக்கின்றது. ஹாஷியத்து சாபியத்தை பதிவு செய்கிறார்கள். என்னன்னா, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை வானத்துக்கு உயர்த்தினான். புரியுதுங்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்துகின்ற பொழுது அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை உடலாலும் ரூஹாலும் விழித்த வண்ணம் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை உயர்த்தினான். அதை பற்றி குர்ஆனில் கூறுகின்ற பொழுது பி அப்திஹி பி இபாதி என்ற வார்த்தை பயன்படுத்தினான். அல்லாஹ் என்ன வார்த்தை? பி இபாதி என்ற வார்த்தை பயன்படுத்தினான். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனாங்களா இல்லையா? மேராஜை குறித்து அல்லாஹ் கூறுகின்ற பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மின் மஸ்ஜில் ஹராமி இலா மஸ்ஜில் அக்ஸா. பி அப்தி என்ற வார்த்தை பயன்படுத்துகிறான். எந்த வார்த்தையை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினானோ அதே வார்த்தை தான் அல்லாஹ் ரசூலுக்கு பயன்படுத்தினான். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடலாலும் ரூஹாலும் விழித்த வண்ணம் வாங்கப்பட்டாங்களோ அதே போல் நபி அவர்கள் உடலாலும் ரூஹாலும் அல்லாஹ் பார்க்க போனாங்க. அடுத்த வார்த்தை ஹுரூஃபுல் முகத்தஹாத் வருகின்ற வார்த்தை தா சீன் மீம் என்ற வார்த்தை. தா சீன் மீம்னா என்ன வார்த்தை? என்ன அர்த்தம் இதுக்கு? இமாம் ஜாஃபர் சாதிக் சொல்றாங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனாங்களா இல்லையா? மேராஜுக்கு போவதற்கு முன்னாடி பைத்துல் முகத்தஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை குல வச்சாங்க. குல வச்சு முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானம் தாண்டி போறாங்க. 7 வானம் தாண்டி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களுக்கும் இமாம்களை குல வைத்தார்கள். அந்த தா என்ற வார்த்தை சஜரத்து தூபா சுபஸ்தோட வார்த்தை குறிக்கின்றது. சீன் என்ற வார்த்தை அந்த மரம் எங்க இருக்கு? சிதறத்து முன்தஹாவில் இருக்கின்றது. அங்க யாரு போனா? மீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இந்த வரலாறை தான் அல்லாஹ் ஹுரூஃப் முகத்தஹாத் வருகின்ற தா சீன் மீம் என்ற வார்த்தை அறிகின்றான். அடுத்த வார்த்தை ஸ்வாத். ஸ்வாதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்வாதுக்கு என்ன அர்த்தம்? நபி மேராஜ் போனாங்களா இல்லையா? மேராஜ் சென்ற பொழுது மலக்குமார் குல வைப்பதற்கு முன்பதாக நபி அவங்க ஒழு பண்ணாங்க. எங்க ஒழு பண்ணாங்க? ஐனுன் தஜ்ரி மின் தஹத்தில் அர்ஷி வ ஹியல்லதி தவல்ல மின்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா உரிஜ பிஹி. மேராஜ் சென்ற பொழுது மலக்குமார் குல வைப்பதற்கு முன்னால் நபி ஒரு ஊட்டுல ஒழு செய்தார்கள். அந்த ஊட்டுடைய பெயர் தான் ஸ்வாத் என்பதாக இமாம் ஜாஃபர் சாதிக் குறி காட்டுகின்றார்கள். வல்லுஹா வல்லைலி இதா சஜா. அல்லாஹ் சொல்றாங்க வல்லைலி, இரவின் மீது ஆணைகள். என்ன இரவு? மேராஜுடைய இரவு. வன் நஜ்மி இதா ஹவா, அது என்ன நட்சத்திரம்? அது நபியோர்கள் மேராஜ் போய் திரும்பி வந்த நிகழ்வை தான் அல்லாஹ் குர்ஆன்ல வன் நஜ்மி இதா ஹவா என்று குறிப்பிடுகின்றான் என்பதாக இமாம் ஜாஃபர் சாதிக் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, நபியின் பார்வை அல்லாஹ் வர்ணிக்கிறான் பாருங்க. மா ஜாகல் பஸரு வ மா தகா. நபியின் பார்வை என்பது விலகவும் இல்லை, அதை கடிந்து மாறிவிடவும் இல்லை. நம்முடைய பார்வை எல்லாம் வயதாக 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 பார்வை வங்கி போயிட்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை என்பது என்றுமே மங்காத பிறவி. நம்முடைய பார்வை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்வை எப்படி இருந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பார்க்க பாருங்க. மூசா அல்லாஹ் பார்த்தாங்களா? பார்க்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்வை எப்படி இருந்துச்சு? பிதாய நிஹா கிதாப் வச்சிருக்காங்க முஸ்லிம் இமாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கருப்பு எறும்பை பார்ப்பார்கள். நம்லத்து சௌதா அலா சஹ் அலா ஸல்லல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கருப்பு எறும்பை பார்ப்பார்கள். அலா சஹ்ரத்தி சௌதா, கரும்பாறை மீது இருக்கின்ற கருப்பு எறும்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பாங்க. நம்மளும் பார்க்கலாம். ஃபீ லைலத்தில் லுலுமா, இரவு வேளையில, எந்த லைட்டுமே இல்லாத இரவு வேளையில கும் எழுத்துல கரும்பாறை மீது இருக்கின்ற கருப்பு எறும்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பாங்க. நம்மளும் பார்க்க வச்சுக்கோங்களேன். அடுத்த ஒரு பாயிண்ட் தான் மெயினான பாயிண்ட்.
அஷரத்த ஃபராசிஸ், 10 ஃபர்சக் தூரம் இல்லை. ஒரு ஃபர்சக்னா 3 கிலோமீட்டர். 10 வருஷம் எவ்வளோ ஆச்சு? 10 ஃபர்சக்னா 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற கும் இருட்டுல கரும் பாறையின் மீது இருக்கின்ற கருப்பு எறும்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்வை அவ்வளவு ஆற்றல் மிக்க பார்வை. அப்படிப்பட்ட பார்வை அல்லாஹ்வுடைய பிரதிபலிப்பை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க முடியாமல் மயங்கி விழுந்தார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்வை முழுமையா பார்த்தார்கள், எந்த ஒரு திரையும் இன்றி. நபியின் பார்வை உயர்ந்தது. அதை குறிக்கின்ற ஆயத்து தான் மா ஸாகல் பஸரு வ மா தகா என்றாய். அடுத்து பாருங்க, அல்லாஹ் கூறுகின்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே நாம் உங்கள் உள்ளத்தை விசாலமாக்கவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை அல்லாஹ் 4 முறை பிளந்திருக்கின்றான். 4 முறை அல்லாஹ் பிளந்திருக்கின்றான். முதல் தடவை எப்ப பிளந்தான்? ஹலீமா அம்மையார் இருக்கின்றவன் அல்லாஹ் பிளந்தான், சுத்தம் செய்தான். இரண்டாவது நபி அவர்கள் 10 வயசாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த நெஞ்சை பிளந்தான். மூன்றாவது இராவர்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் இதயத்தை பிளந்தான். நான்காவது நபி அவர்கள் மேராஜ் சென்ற பொழுது அல்லாஹ் நபி இதயத்தை பிளந்தான். ஏன் அல்லாஹ்? மனிதனுடைய இதயம் என்பது குரோதம், பொறாமை, ஷஹவத்து போன்ற அனைத்தால் நிரம்பியிருக்கின்றது. அதை சுத்தம் செய்யும் விதமாகத்தான் அல்லாஹ் நபியின் உள்ளத்தை சுத்தம் செய்தான். நபியின் உள்ளம் என்பது குரோதம் இல்லாத உள்ளம், மன இச்சை இல்லாத உள்ளம் என்பதாக இமாம் குறி காட்டுகின்றார். அடுத்து பாருங்க, எனவேதான் அல்லாஹ் எப்படி கூறுவான், மா கதபல் ஃபுஆது மா ரஆ, நபியின் உள்ளம் பொய் சொல்லாத உள்ளம். ஏன் பொய் சொல்லாது? அல்லாஹ் நபியின் உள்ளத்தில் இருந்த அந்த பொய் சொல்லாமல் எடுத்துட்டான். அல்லாஹ் நபியின் உள்ளம் பொய் சொல்லாத உள்ளம். எனவேதான் நபி சின்ன வயசுல இருந்தே நபி அவர்களுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு, சாதிக் என்ற பேர் இருந்தது, அமீன் என்ற பேர் இருந்தது, நுபுவத் என்ற பேர் இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? அல்லாஹ் சின்ன வயசுலேயே நபியின் உள்ளத்தை பிளந்து செய்து விட்டார். நபியின் பேச்சு, நம்ம பேசுற பேச்சுனா மனசுல என்னதான் பேசுவாரு. நபியின் பேச்சு எப்படி இருந்துச்சு? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபி பேசுகின்ற அனைத்து வார்த்தையும் வஹ்யா இருக்கின்றது. அனைத்து வார்த்தையும் வஹி. நம்முடைய ஆசிரியர்கள் யாரா இருக்கிறா? நம்முடைய உஸ்தாத்னா யாரு? அழிந்து போகக்கூடிய உஸ்தாத்மார்கள் எல்லாருமே, எல்லாருக்கும் மௌத் இருக்கின்றது. ரசூலுடைய உஸ்தாத்மார்கள் யாரு? அல்லமஹு ஷதீதுல் குவா. நபியினுடைய உஸ்தாத் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் இருக்கிறார். நம்முடைய உஸ்தாத்மார்கள் எல்லாம் மௌத் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு மௌத் இருக்கா? கிடையாது. அல்லாஹ்வுக்கு தூக்கம் இருக்கா? கிடையாது. அல்லாஹ் பசி இருக்கா? கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்தாத் என்பவர்கள் அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ் ஷதீதுல் குவா என்ற ஆயத். அதே போல அல்லாஹ் குர்ஆனில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். சத்தியம் செய்த அனைத்து விஷயங்களுமே ரசூலை சார்ந்தே இருக்கின்றது. உதாரணமா, லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன் என்ற ஆயத். அல்லாஹ் உங்களுடைய ஆயுள் மீது சத்தியம் எல்லாம் குறிக்காது. யாருடைய ஆயுள் மீது அது என்பதாக பார்க்கின்ற பொழுது தஃப்சீர் செய்கிறார்கள். என்னன்னா, முத்தத்து ஹயாத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்காவுக யா முஹம்மத் வ ஐஷுக யா முஹம்மத் வ ஹயாத்துக யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்த ஆயுள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். அடுத்த ஆயத்து பாருங்க, வல் அஸ்ர், காலத்தின் சத்தியம். எந்த காலம் அது? ஜமானுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலமாக இருக்கின்றது. வல் லுஹா வல் லைலி இதா சஜா என்றாய். வல் லுஹா என்ன அர்த்தம்? காலை பொழுது. வல் லைல்னா இரவு. சரியா? நம்ம அப்படிதான் அர்த்தம் வைக்கிறோம். ஆனா முஃபஸ்ஸிரீன்ல பாருங்க, வல் லுஹா என்று சொன்னார். இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர் தஃப்சீர் கிதாபான தஃப்சீர் ராஸி பேசுகிறார்கள், வல் லுஹா என்பது நபியின் முகத்தை குறிக்கின்றது. நபியின் முகம் லுஹாவை போன்று பிரகாசமாக இருக்குமா? வல் லைல், இரவு என்பது நபியின் முடியை குறிக்கின்றது. நபியின் முடி என்பது இரவை போல் கருகரு என்று இருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு லுஹாவை போன்று இருக்கும். லுஹாவை போன்றுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு முத்தரா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு என்பது உலகத்தின் பாதி அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகுக்கு பேர் அழகுதான்.
ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த அழகு என்பது அது எழில், அது அழகு, அது எழில். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு மாறாது. நபியின் அழகு என்பது ஒவ்வொரு செகண்டும் மாறும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு போவாங்க, ஒரு செகண்ட் திரும்ப அழகா தெரிவாங்க. ஒவ்வொரு செகண்ட் அழகு தெரியுமா? நபியின் அழகு என்பது எழில். ஆயிஷா சொல்லுவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகை பார்த்து அப்ப வாழ்ந்த பெண்மணிகள் தங்கள் கைகளை தான் அறுத்து கொண்டார்கள். அந்த பெண்மணிகள் நபியின் அழகை பார்த்திருந்தால் தன்னை இதயத்தை அறுத்திருப்பாங்க சொன்னார் ஆயிஷா ரலியல்லாஹு. அந்த அளவு பேரழகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை குறிக்கின்ற ஆயத்து தான் வல்லுஹா என்ற ஆயத்தும் வல்லைல் என்ற ஆயத்தும். அது மட்டுமல்ல, இமாம் ஹலபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, என்னன்னா வல்லைல் என்ற ஆயத்து இரவின் மீது சத்தியமாக. என்ன இரவு அது சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இரவு நோக்கி கட்டுகிறார். வரஃபஅனா லக திக்ரக என்ற ஆயத்து, நபியே நாம் உங்களுடைய கீர்த்தியை உயர்த்தி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் எப்படி நபியுடைய அந்த அந்தஸ்து வைத்திருந்தான் என்று பார்த்தோம் சொன்னா இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க பாருங்க, வரஃபஅனா லக திக்ரக என்ற ஆயத்து என்பது அல்லாஹ் ரசூலை தன்னோடு இணைத்து கொண்டான். நம்ம பேசும் பொழுது தமிழ்ல இந்த வார்த்தை பயன்படுத்துவோம், மேலும் என்ற வார்த்தை பயன்படுத்துவோமா இல்லையா? இவரும் போனாரு அவரும் போனாரு, இவரும் வந்தா மேலும் அவரும் சொல்லுவோமா இல்லையா? அந்த மேலும் என்ற வார்த்தை பயன்படுத்துவோம், மற்றும் என்ற வார்த்தை பயன்படுத்துவோம். அரபியில அத்தூஃபுடைய வாவை பயன்படுத்துவோம், நம்ம அத்தூஃபுடைய வாவை பயன்படுத்துவோம் நம்ம. ஆனால் அல்லாஹ் ரசூலை குறித்து எங்கெல்லாம் பேசுகின்றானோ அங்க அத்தூஃபுடைய வாவே வரல, மேலும் என்ற அர்த்தமே வரல, மற்றும் அர்த்தமே வரல. கலிமன கலிமா ஓதுறோம் நம்ம, சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ், அத்தூஃபுடைய வா வருதாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வ முஹம்மது வருதாங்க, வரல. அல்லாஹ் ரசூல் தன்னை இணைத்துக் கொண்டாங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுவான், இன்னல் லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். நீங்க நபி கிட்ட ஒப்பந்தம் போடல, அல்லாஹ்வாகிய என்கிறதான் ஒப்பந்தம் போட சொல்லி காட்டுகின்றான். அமா ரமைத்த இது ரமைத்த வலக்கின் அல்லாஹ் ரமா. நபியே நீங்க மனதுக்கு எரியல, நான் தான் என்கிற சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தான் என்ன பண்ணி இப்படி அல்லாஹ் ரசூலை தன்னோடு இணைத்துக் கொண்டான். குர்ஆன் முழுக்க நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலை தன்னோடு இணைத்துக் கொண்டான். அல்லாஹ் மற்ற நபிகளை அழைக்கின்ற பொழுது யா ஆதம் அழைக்கின்றான், யா நூஹ் அழைக்கின்றான், யா ஈசா அழைக்கின்றான். ஆனால் ரசூலை அழைக்கும் போது மட்டும்தான் யா அய்யுஹன் நபி அழைக்கின்றான், யா ரசூல் அழைக்கின்றான். மற்ற ஈமான் எல்லாம் ஈமானை எத்தி வைக்கின்ற பொழுது, இப்போ உதாரணமா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் எத்தி வைக்கிறாங்க. ஈமானை எத்தி வைக்கின்ற பொழுது அதை எதிர்ப்பு தெரிவிப்பான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தெரிவிப்பான், அவங்க எதிர்ப்பாங்க, கருத்தை எதிர்ப்பாங்க. ஆனால் ரசூலை எதிர்த்தால் மட்டும் அல்லாஹ் வந்துடும். அது ஆயத்தாக மக்கத்து காஃபிர்கள் நபியை பார்த்து யா முஹம்மத் அந்த காயின், முஹம்மதே நீ மக்களை மயக்குகின்ற சூனியத்தால் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான் வமா பி கௌலின் காஹினின், நபி சொல்லுகின்ற சொல் சூனியம் கிடையாது. எப்ப மக்கத்து காஃபிர்கள் மக்கத்து குறைஷிகள் நபியை பார்த்து யா முஹம்மத் அந்த ஷாயிர், முஹம்மதே நீ மக்களை மயக்குகின்ற கவின்னு சொல்லுகின்ற பொழுது நபி பேசவில்லை, அல்லாஹ் சொன்னான் அம்மா அல்லம்னாஹு ஷிஅர, நான் நபிக்கு கவிதையை கற்றுத்தரவில்லை. எப்பொழுது மக்கத்து காஃபிர்கள் நபியை பார்த்து சொன்னார்கள் யா முஹம்மத் அந்த மஜ்னூன், முஹம்மதே நீ பைத்தியக்காரன் சொன்னாங்க. அப்ப நபி பேசல, அல்லாஹ் சொன்னான் வமா அந்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். வ ஆகிரு தஅவானா அஸ்ஸலாமு அலைக்கும்.